இவங்க 2 பேரும் நேற்று கடைக்கு போனவங்க சும்மா வர வேண்டியதானே. அங்கே ஏதோ ஒரு கடையில் ஸ்ரீலங்கன் ஐட்டம் ஃபேமஸான ஒரு சில முக்கியமான ஐட்டங்கள் வந்து ஒரு ஓரத்தில் வச்சு விற்கிறாங்கன்னு அதை வீடியோ எடுத்துகிட்டு வந்து என்னையும் உசுப்பேற்றி விட்டாங்க. நாங்கள் ஆசைப்படுற பல சாமானில் ஒரு முக்கியமான ஐட்டம் ஒன்று அங்கே இருக்குது. அது எனக்கு, அம்மாவுக்கு, மிஸ்டிக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த ஐட்டத்தோட பேர் வந்து சமபோஷை. அது என்ன ஐட்டம், அது ஸ்ரீலங்காவில் ஏன் ஃபேமஸ், அதுக்கு ஏன் நாங்கள் இவ்வளவு ஏங்குறோம், அது எங்கே ஸ்ரீலங்காவில் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதை வாங்கிட்டு வந்து சொல்கிறோம். இப்போ நாங்கள் கடைக்கு போகிறதுக்கு அவசரமாக இருக்கோம். ஏன்னா மிஸ்டி நேற்று ரெக்கார்ட் பண்ணும்போதே ஒரே ஒரு பேக்கெட் தான் அங்கே இருந்துதான். ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே மொத போய் அந்த பேக்கெட்டை எடுத்துருவோம். அப்புறம் அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது ஊரில் விற்கிற விலையை விட இங்கே 3 times த ப்ரைஸ் விற்கிறாங்க. ஏன்னா அவங்க டேக்ஸ் அடித்து அங்கேருந்து கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வச்சு விற்கணுமா இல்லையா? நீங்கள் வாங்க, இப்போ வாங்கிட்டு வந்து அப்புறம் பேசுவோம். ஒரே ஒரு பேக்கெட்டு சமபோஷை வாங்குறதுக்கு காலங்காத்தால பாருங்கள் குடும்பமே போகுது. எதுக்குன்னா அந்த ஸ்ரீலங்கன் ப்ராடக்டை வாங்குறதுல அவ்வளோ ஒரு ஆசை. இவங்க 2 பேரையும் அனுப்பிட்டு நான் வீட்டில் இருந்திருக்கலாம், இல்லை இவங்க 2 பேரும் வீட்டில் இருந்துட்டு நான் மட்டும் வந்திருக்கலாம். அது ஸ்ரீலங்கன் ப்ராடக்டை பார்த்து வாங்கணுமா? இருக்கிறது ஒரு பேக்கெட்டு, அதையும் நம்ம முதல்ல போய் தூக்கிடணும்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். அதான் இருக்கா இல்லையான்னு தெரியலை. கடவுளேன்னு இருந்துச்சுன்னா இப்போ போய் அதை செஞ்சு சாப்பிட்டும் காட்டுவோம். அது எங்கேயும் கிடைக்காது. ஒன்லி அவைலபிள் இன் ஸ்ரீலங்கா. கேட்டாங்க பாருங்கள், சமோசா வாங்குறதுக்கு எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்காருங்க. மற்ற நேரத்துக்கு கால் வலி, இடுப்பு வலின்னு இப்போ நிறைய ஃபாஸ்ட்டாக பாருங்கள்ல. இதுதான் அந்த கடை. ஓ எடுங்க, இதா இது வந்து ரால் சம்பல், இது வந்து ஊறுகாய். அதில் ஒன்று இதில் ஒன்று எடுங்க. லங்கா சோய் எடுங்க. இது போச்சு வேணாம். லங்கா சோய் தான் நல்லா சமைச்சு காட்டுவோம். வேறு என்ன இருக்குது? என்னென்னு தெரியாமல் எடுக்கிறியா? கறி பவுடர் இதெல்லாம் அந்த ஊர் ப்ராடக்டா? இதெல்லாம் இது இருக்குது பாருங்க. இந்த மாசி அந்த மாசி கருவாடெல்லாம் இருக்குது பாருங்க. இந்த ஸ்மெல் காய்ச்சலுக்கு இதை அவிச்சு ஒரு கப் குடிச்சா எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. சின்ன ஐட்டம், பட் இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் இந்த மசாலா தூள் கடைக்கு போட்டால் 4 வீட்டுக்கு வாசனை வரும். ஆனால் விலை வத்துவலி. இங்கே இந்தியன் ப்ராடக்ட்ஸ் கூட கிடைக்கும். பார்த்தீங்களா, மில்க் பிக்கி, கிசான் ஜாம் எல்லாம் இருக்கு. காய்ஸ், நம்ம யூஸ்வலாக ஸ்ரீலங்காவில் அந்த ஒரு பேக்கெட் வந்து 420 rupees. அவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 ringgit 650 ringgit தான் மலேசியா காசுக்கு. பட் அது இன்னொரு நாட்டிலேருந்து வருது, டேக்ஸு, இவங்களோட ப்ராஃபிட் எல்லாம் சேர்த்து ஒரு 16 ringgit, ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3 times த ப்ரைஸ் வச்சு விற்கிறாங்க. பட் நாங்கள் 2-3 ஐட்டம் சேர்த்து எடுத்ததுனால அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. உங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆசையாக வாங்க வந்திருக்கீங்க, நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணுறோம் அப்படின்ட்டு 16 ringgitல இருக்கிறத வந்து 14 ringgitக்கும், 7 ringgitல இருக்கிற அந்த சோய் மீட் இருக்குல்ல அதை வந்து 6 ringgitக்கும் போட்டு கொடுத்தாரு. ஒரு சமோசா பேக்கெட் வாங்க தான் வந்தோம். அங்கே வந்து பார்க்கும்போது எங்கள் ஊர் சோயா மீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு கறி ஃப்ளேவரில் அது இருந்தது. சின்ன பேக்கெட்டு 7 வெள்ளினாங்க, அதையும் எடுத்துட்டோம். அப்புறம் அந்த ரால் போட்ட ஒரு சம்பல் மாதிரி ஒன்று இருக்குது, அதுவும் எங்கள் ஊர் ஊறுகாய், அதுவும் அங்கே இருந்ததுனால மிஸ்டி அதை வாங்கிருச்சு. ஸ்ரீலங்கன் ஐட்டம்ஸ் ஒரு 5-6 ஐட்டம் தான் இருக்குது. பட் அந்த ஒரு சின்ன இடத்துல அந்த ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட்ஸ் அடுக்கி வச்சுருக்கிறத பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. அதே மாதிரி அந்த மாசி கருவாடு இருக்குல்ல, அதுவும் 16 ringgit தான். வாங்கலாம்னு யோசித்தேன். பட் ஆல்ரெடி நாங்கள் மாசி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ டேஸ்ட் பண்ணாத ஐட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமேன்னு அதை வாங்கினோம். அந்த கடைக்கார ஐயாவே சொல்கிறாரு, இப்போ நார்மலாக மற்ற நேஷ்னாலிட்டியில் இருக்கிறவங்க வந்து இதை பார்த்துட்டு என்ன இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்ட்டு போகிறாங்க. ஆனால் ஸ்ரீலங்கன் பீப்புள் வந்தால்
விலை பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஆசையில் அள்ளிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறாரு. அது அப்போ நான் யோசித்தேன், நம்ம மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா ஸ்ரீலங்கன்ஸும் அவ்வளவு ஏக்கத்தில் தான் இருக்காங்க. எவ்வளோ இருக்குது அதை சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அதோட டேஸ்ட்டு. அதுதான் வாங்கிட்டோம். ஒரே ஒரு பேக்கெட் எங்களுக்காகன்னு அந்த லாஸ்ட் பேக்கெட் இருந்திருக்கு. கொஞ்சம் பெரிய பேக்கெட் தான், ஒரு 2-3 நாளைக்கு வச்சு திங்கலாமா? அம்மா சொல்கிறாங்க 2-3 நாளா? யார் வயிறுகளை பாடுறா, அண்டா கணக்கில் இருக்குது, இது ஒரு நாளைக்கே பத்தாதுங்கிறாங்க. இது 2-3 நாளைக்கு அதிகமாக இல்லை சாப்பிடலாம் தானே. மூணா பிரித்து வாய ஊர், அப்போ நீ பட்டினி கிடக்கணும். இல்லை தேங்காய் 3 பிரித்து போட்டால் ஒரு 3 போல தான் வரும். உனக்கு ஒரு உருண்டை தர்றேன். அப்படியெல்லாம் பார்த்தீங்களா, மிஸ்டியே சண்டைக்கு வருது. அப்போ இதை 3 நாளைக்கெலாம் வச்சு திங்க முடியாது. இல்லை அப்படியெல்லாம் வயிற்ற கட்ட முடியாதுங்க. இதில் எத்தனை உருண்டை வருதோ குழச்சி இன்றைக்கி சாப்பிட்ற வேண்டியது தான். இதில் ஊறுகாய், எங்கள் ஊர் அந்த சம்பல் வந்திருக்கு, அதை பானில் வச்சு சாப்பிட்டு பார்க்கணும். இன்னொன்று மாசி சம்பல் வரக்கூடியே, அது இவங்கள்ட்ட இல்லை, இருந்திருந்தால் அதையும் தூக்கியிருக்கலாம். இதுக்கே இப்படின்னா நம்மலாம் ஸ்ரீலங்கா போயிட்டோம்னு வைங்கலேன், அவ்வளோதான். அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு வீடியோ போடுவேன் நான். ஆனால் இங்கே வாரதுனால அது குட்டி குட்டி பேக்கெட்டில் வருது, அங்கே நம்ம பொட்டில் கணக்கில் வாங்கலாம். ஹோப்ஃபுல்லி கடவுள் மனசு வச்சு சீக்கிரம் ஊருக்கு போகிறோம், நிறையா வீடியோஸ் போடுறோம், நீங்கள் பார்க்குறீங்க. சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு சமபோசையை உருண்டையாக்கி சாப்பிடுவோம். சமபோசை ஹிஸ்ட்ரியெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்ல. இது வந்து எங்கள் ஊர் ஹாஸ்பிட்டலில் தான் கிடைக்கும், நம்புவீங்களா? அது யாரு? ப்ரெக்னென்ட் உமன்ஸுக்கு ஹாஸ்பிட்டலில் அவங்க டெலிவரி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக 2 பேக்கெட் கொடுப்பாங்க. அவ்வளவு எனர்ஜி உடம்புக்கு. இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இப்போ வீட்டுக்கு போய் சொல்கிறேன். வீட்டுக்கு போவோம் வாங்க. இதில் வாழைப்பழம் போட்டு பிணைஞ்சால் அது அடிஷ்னல் டேஸ்ட்டு, அதனால் பழத்தையும் வாங்கிட்டே போயிடுவோம். அது கொஞ்சம் பழுத்து இருக்குது. சமபோசாவை வாங்குறதுக்கு நம்ம கடைக்கு போகும்போது இருந்த வேகத்தை விட அதை வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணுங்கிற வேகம் இன்னும் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இப்போ அது வீட்டுக்கு வந்த உடனே அதை ரெடி பண்ணி உருண்டை பிடிச்சி சாப்பிடணும். மிஸ்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. கேசிங்க பாருங்க, அம்மா மிஸ்டி வந்த உடனே இன்னும் பாருங்கள் மூஞ்சி கூட கழுவலை, வந்த உடனே வாழைப்பழம் எல்லாம் ரெடி பண்ணி தேங்காய் பூலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இவங்களுக்கு முன்னாடி இப்படியே உட்காந்து இவங்க என்ன பண்ணுறாங்கிறத அப்படியே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த முன்னாடி இருக்குல்ல இந்த அம்மா பையன் பொண்ணு, இது வந்து சின்ன வயசுலேருந்து இன்னுமே மாறலைன்னு நினைக்கிறேன். இதில் இது மாதிரி திரிபோஷை அப்படின்னு ஒன்று இருக்குது. திரிபோஷை அப்படின்னா 3 விதமான நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்த ஒரு சத்து மாவு. அதே மாதிரி இது வந்து சமபோஷை, இதில் வந்து 4 விதமான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. ப்ரீ குக்ட் மல்டி சீரியல்னு போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் ரைஸ், கோர்ன், கிரீன் கிராம் அண்ட் சோயா. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்த ஒரு விஷயம். இதில் சத்து மாவு மாதிரி தான். இதில் தமிழில் கூட போட்டிருப்பாங்க பாருங்கள், முன்பே சமைக்கப்பட்ட பல்வகை தானியங்கள். இதை சும்மா கூட நீங்கள் பவுடராக கூட சாப்பிடலாம். இதில் வந்து இந்த பால்ஸ் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி சாப்பிடுவோம். பட் நாங்கள் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் பண்ணுவேன்னா, அதை சும்மா உருண்டை பிடிக்கிறதோட சேர்த்து இந்த வாழைப்பழத்தையும் சேர்த்து நீங்கள் அதை பிணைஞ்சிட்டிங்கன்னா அங்கங்கே கடிபடும் போது அந்த வாழைப்பழத்தோட ஃப்ளேவரும் உள்ளே இறங்கி சும்மா ஜில் ஜில்லுன்னு இருக்கும். இது வந்து இதுவும் அப்புறம் திரிபோஷாங்கிற அந்த ஐட்டமும் நீங்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருந்தால் நீங்கள் கிளினிக்கு போக ஆரம்பிப்பீங்க இல்லை டெலிவரிக்கு முன்னாடியே, அப்போ இருந்தே நீங்கள் ஒவ்வொரு முறை கிளினிக் போகும்போது பெரிய பெரிய பேக்கெட் 2 கொடுப்பாங்க. அந்த மற்ற திரிபோஷா வந்து ஒயிட் கலர் பேக்கெட், அதில் கார்ட்டூனில் ஒரு குழந்தையோட படம் போட்டு அந்த குழந்தை இப்படி இருக்கும். என்னவோ சின்ன வயசுல நாங்கள் பாடி பில்டர்ரா இதை குடிச்சின்னா சின்ன பிள்ளைகளுக்கு செரிலாக் மாதிரியும் கொடுக்கலாம். இது வந்து ஆக்சுவலி சீரியல். அந்த வெளிநாட்டு கெல்லாக்ஸ் அதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம்ல, அதெல்லாம் வந்து வெளிநாட்டு ப்ராடக்ட். இது எங்கள் ஊர் சீரியல். இதில் வந்து நோ அடட் ஃப்ளேவர்ஸ், கலர்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எந்த ஒரு கெமிக்கலோ எதுவோ இருக்காது. என்ன இதில் வந்து சுகர் வந்து இந்த மொத்த ½ kg பேக்கெட்டுக்கு வந்து ஒரு 1 கிராம் சுகர் இருக்குது. இது எல்லா வகையிலையுமே எல்லாரும் சாப்பிட்லாம். உடம்பு சரியில்லாமல் காய்ச்சலாக இருக்கும்போது இதை உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க. சாப்பிட்டா சும்மா அந்த குளுக்கோஸ் மாதிரி அப்படியே கரண்ட் அடித்த மாதிரி இதாயிரும். நான் பேச பேச அங்கே மூஞ்சி வெறி ஆகிக்கிட்டே போகுது. என்னென்னா சீக்கிரம் இன்ட்ரோ முடிடா உடச்சி திம்பா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆரம்பிங்க. அங்கே போனோடனே இந்த சோயா மீட்டை பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துருச்சு. பாருங்கள், பேரை பாருங்களேன், லங்கா சோய். 2 பிராண்டில் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு பிராண்டு வந்து இப்போ 2K பிராண்டு போல் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இது நம்ம ஊரில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐயோ, இது வந்து இப்போ எங்கள் ஊர் ஃபேக்ட்ரியில் எங்கள் ஊர் மெஷினில் இதெல்லாம் அப்படியே பிரிண்ட் ஆகி வந்ததை இப்போ நாங்கள் கையில் வச்சுருக்கோம். நான் வெள்ளிக்கிழமையில ஒன்று அப்படித்தான் ஏமாத்துறது.
ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு இதை கோழி ரெண்டு பேருக்கு வைக்கிறேன். ஃப்ரைட் ரைஸை செஞ்சு இதை போட்டு கோழி அப்படின்னு சொல்லி ஏமாற்றுவார். ஆனால் அது கோழி மாதிரியே இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாலு சோயின்னு போட்டிருக்காங்க. அதாவது இது வந்து ஃபிஷ் ஃப்ளேவர். மாலுன்னா உங்களுக்கு தெரியும், மாலு 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 சொல்கிறாங்க நிற்கே மாலு, அந்த மாலு ஃப்ளேவர். இதான் அந்த சிங்கிள் லெட்டர்ஸ் பாருங்கள். தல்லான் ரசத்தியா. ஐயோ சிங்களமும் மறந்து போகுதுராப்பா. ஐயோ. அப்புறம் இது வந்து மிஸ்டி வந்து நைட்டு சரக்கு அடிக்கிறதுக்கு ஊறுகாயும், அம்மா சரக்கு அடிக்கிறதுக்கு சம்பளம், நான் சரக்கு அடிக்கிறதுக்கு வாழைப்பழமும். இதெல்லாம் உடனே டக்குன்னு நம்பிடுவாங்க. ஓ குடும்பமாக சரக்கு அடிக்கிறீங்களா, நகைச்சுவைக்கு சொன்னால் நம்பிடுவீங்க டக்குன்னு. அதனால் இது வந்து சும்மா ஆசையாக இருந்ததே வாங்கணும். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் முதல் வந்து 5 ரூபா வரும். ஆனால் இப்போ எங்கள் ஊர் அந்த கரன்சி வேல்யூ இறங்குனதுனால இது ஒன்று 50 ரூபா போட்டிருக்காங்க. இது ஒன்று 50 ரூபா, யோசிச்சு பாருங்க. 50 ரூபா, ஆல்மோஸ்ட் 3 ரிங்கெட்டுக்கு வாங்கியிருக்கோம் ஈச் பீஸ். காய்ஸ் இந்த சம்பல் வந்து பிரெட்டுக்கு தொட்டு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும். போதும். ஐயா வருது, கொட்டும் போதே வந்துச்சு எனக்கு. ஐயோ அழுக வருதுங்களே. காய்ஸ் அந்த நீங்கள் ஸ்ப்ரைட் 7 ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ளேவர் அடிக்குமில்ல, அது மாதிரி அடிக்குது. எனக்கு டக்குன்னு கவலையாக இருக்குது. எங்கள் பாட்டி ஞாபகம் வருது. ஏன்னா அம்மாவும் அந்த எலுமிச்சை பழமெல்லாம் வெட்டி உப்பெல்லாம் உள்ளே போட்டு வெயிலில் காய வச்சு அப்புறம் அதை வந்து பால் சோறு இருக்குல்ல அதுக்கு வச்சு சாப்பிடுவாங்க. எங்களோட பாட்டியோட ஃப்ளேவர் இதுதான். அம்மாவும் அப்படியே அந்த வாசலில் உட்காந்து அந்த எலுமிச்சங்காயை வெட்டி காய வச்சு உப்பெல்லாம் போட்டு நான் அதில் திருடியெல்லாம் தின்றுருக்கேன். 2 வெள்ளிக்கு ஐட்டத்தை வாங்கி என்னை அள வச்சிருவாங்க போல இருக்கு. காய்ஸ் இவருக்கு புளிப்புல கண் கலங்குதுன்னு நினைக்காதீங்க. அவருக்கு அந்த ஊறுகாய் அம்மாவோட சேர்ந்து ஊறுகாய் போட்ட ஞாபகத்தில் அழுறாரு. எடு கையில் எடு. இதுதான் ஊறுகாய். எலுமிச்சங்காய் இங்கெல்லாம் துண்டு துண்டா கிடக்கும் எலுமிச்சங்காய். ஐயோ எங்க எவ்வளோ வருஷம்ங்க ஊருக்கு போய் போத்தலை வாங்கி வைக்கிறோம். இல்ல வாங்குறது இல்ல, நீ உட்காந்து செய்ய. அந்த அம்மாவுக்கு செய்யற மாதிரி நம்ம உட்காந்து வெட்டி காய வச்சு ஸ்ரீலங்கா ஊறுகாய் அப்படின்னு ஒரு தனி வீடியோ போடுறேன். நான் ஊறுகாய் வெட்டி நாங்களே கைப்பட செய்யறோம். காய்ஸ் இந்த ராலை எடுத்து ஊறுகாயில தொட்டு சாப்பிட்டாலும் செமையா இருக்கும். இப்போ இந்த சம்பளை சாப்பிட்டு காட்டுறேன். இதுதான் அந்த டேஸ்ட், ஊறுகாய் டேஸ்ட். பெரிய ராலா எடுக்கிறாங்க. ஊர்ல புட்டு சாப்பிட்டேங்க. காய்ஸ் புட்டை எடுத்து சுட மணியாக கொத்தி புட்டை போட்டு இதை வச்சுட்டு நறுக்கில் தேங்காய் பூ இதையும் சைடில் வச்சுட்டு சாப்பிட்டா ஊறுகாய் கொஞ்சம் எடுங்க, ராலை தொட்டு சாப்பிடுவோம். அந்த ராலோட வாசனை நல்ல காரமாக இருக்கும். எனக்கு ஊறுகாய் சந்தோஷமாக காலைல சமோசா வாங்க போய் வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாரும். கடவுளே சீக்கிரம் எங்களை ஊருக்கு அனுப்பி வை. நானும் கத்த போகிறேன். கடவுளே ஊருக்கு கூட்டி போ. நீயும் கத்தி வை. கடவுளே ஊருக்கு கூட்டிட்டு போ. யோசிப்பாங்க, ஐயோ பைத்தியம் ஆகிட்டாங்க, கடவுளே கடவுளே கத்திட்டு இருக்காங்க. சரி ஓகே, இதெல்லாம் டேஸ்ட் பண்ணியாச்சு. சோயா மீட்டை வந்து அப்புறம் டேஸ்ட் பண்ணி காட்டுறோம். இப்போ வந்து மெயின் ஐட்டம் இந்த சமோசாக்கு போயிடுவோம். இதே இப்படி ஒரு வெட்டி கொஞ்சம் அப்படி இருக்கண்டு. காய்ஸ் அங்க பாருங்க, மணக்கிறேன்னு சொல்லி மூக்கில் எடுத்து விட்டுக்கிட்டான். டேய் அது மற்ற பவுடர் கிடையாதுடா, இது சமோசா பவுடர். சும்மா அப்படி இருக்கு. இதில் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இனிப்பு தெரியாது, ஏன்னா 1 கிராம் சுகர் தானே, மண் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம வேணும்னா சீனி கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் அப்போ வறுத்து இதோட சேர்த்து வைக்கணும். சும்மாவே சாப்பிடலாங்க. 10 லட்டி ஊற்றுவோம், வாழைப்பழம் போடுவோம். 3 போடுவோம் வாழைப்பழம். எனக்கு ஒரு இது நான் பால் மாவு போட்டு தனியாக எடுத்துக்கேன். மிஸ்டி வந்து இதில் பால் பவுடர் கொஞ்சம் போட்டு சாப்பிடுவாங்க, அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். பெரும்பாலும் நிறைய பேர் வாழைப்பழம் போட மாட்டாங்க, பட் நாங்கள் போடுவோம் அந்த டேஸ்ட்.
சீனி போடாமல் இனிப்பை பார்ப்போம். இப்போ அந்த சோகமான தருணத்துக்கு பிரேக்கப்பில் இருக்கும்போது ஒரு பாட்டு ஃபேமஸாக இருக்குல்ல, இப்போ நாங்களும் கிட்டத்தட்ட பிரேக்கப்பில் தான் இருக்கோம். ஊருக்கு போகணும்னு அந்த பாட்டை பாடுறோம். சீ 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 ஸ்ரீலங்கா போகணுமே சீ 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 சீ. நிறையா பணம் சம்பாதிக்கணும்னு ஊரை விட்டு வந்தியே, 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ஊருக்கு போகணுன்னு கத்திரியே சீ 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 சீ. ஐயோ ஐயோ பார்க்குறேன் கொஞ்சம். இப்போல்லாம் பெரிய துண்டெல்லாம் பார்க்கணும். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உப்பும் போடணுமா? பத்தலை போடணும். இன்னொரு வாழைப்பழத்தை உரிச்சு போட்டு விடு. இதை வந்து நீங்கள் பால் பண்ணி உருண்டை பிடிச்சி சாப்பிட்லாம். தண்ணியை போட்டு பொரிஜ் மாதிரி கூட சாப்பிட்லாம். பாலில் கலந்து கூட குடிக்கலாம். இதை எப்படியோ நீங்கள் சாப்பிட்டா போதும்னு அந்த கம்பெனி நினைக்கிது. இதை சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக வாழுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காய்ஸ் இங்கே பாருங்கள், உடனே எல்லாத்தையும் தின்றக்கூடாதுன்னு மிஸ்டி வந்து அங்கே பாருங்களேன் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு இந்த இதுவே சின்ன பேக்கெட்டு அதில் ரப்பர் பேண்ட் போட்டு பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்களாம். காய்ஸ் டேஸ்ட் பார்க்குறேன்னு 2 உருண்டை சாப்பிட்டாரு ஐயா. நீ அங்கே போய் ப்ரெக்னென்ட் ஆகு ஃப்ரீயாக தருவாங்க, அப்போ சாப்பிடுவோம். இல்லை அம்மா சொல்கிறாங்க திரிபோசா சாப்பிடணும்னா அது ஃப்ரீயாக சாப்பிடணும்னா ஊருக்கு போனதுக்கப்புறம் மிஸ்டி ப்ரெக்னென்ட் ஆகணுமா, அப்போ ஃப்ரீயாக கிடைக்குமா, குடும்பத்தோட உட்காந்து தீவுவா. பால் ரெடி ஆகுது. அதுக்கு முதல் டேஸ்ட் பாருங்க. இந்தாங்க டேஸ்ட் பாருங்க. வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு அந்த கோயின்சிடன்ஸை பாருங்க. இப்போ இந்த சேனல்ல இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து மலேசியன் உருண்டை, அதுக்கு அடுத்த ஒரு உருண்டை, அதுவும் 2வது உருண்டை வீடியோ தான். இது வந்து ஸ்ரீலங்கன் உருண்டை. கைஸ் இப்படி தான் அந்த உருண்டை வரணுமா? அங்கே பாருங்க அப்படியே திருப்பதி லட்டு மாதிரி மஞ்சேன்னு இருக்கு. இது ஒரிஜினல், இது அம்மா செஞ்சு. இது ஒரிஜினல், இது அம்மா செஞ்சு. ஒரு பேக்கெட் வந்து 2 நாளைக்கு தான் காணும் எங்களுக்கு. நான் 2 நாள்னு சொல்கிறேன்ல. இப்போ இதை வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பட் ஈவினிங் டீ டைமுக்கு நான் அம்மா இல்லை மிஸ்டி 3 பேரில் ஒருத்தர் வாயை திறப்போம். என்னென்னா டீ டைமுக்கு காய்ஸ் அங்கே பாருங்கள் டேஸ்டிங்னு 4வது உருண்டை எதிக்கிறான். டீ டைமுக்கு இதை உடச்சி செஞ்சிடுவோமா அப்படின்னு யோசிப்போம். ஏன்னா இன்றைக்கி வாழைப்பழம் வேறு இருக்கா, டவுட்டு தான். இது அடுத்த நான் இன்னைக்கு நைட்டு தாண்டுவேன். நீ மிஸ்டிக்கு கவலை, முதல் 2 உருண்டை பெருசா இருக்கு, வர உருண்டை சின்னதாயிட்டே போகுது. என்னடா இப்போ ஒருத்தர் உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க எத்தனை வருது போகுது. ஆளுக்கு 3 எனக்கு 5. ஏற்கனவே 5 சாப்பிட்டீங்க பிடிக்கிறேன். அம்மா வந்து லொக் பண்றாங்களா என்னன்னா, நான் பெரியவன் தானே, எனக்கு 5, நீங்க ஆளுக்கு 3. மிஸ்டி அம்மாவை லொக் பண்ணிருச்சு. அப்படியா, ஓ 5 பங்கை நீ டேஸ்டிங்கிற பேர்ல தின்னுட்டா போய் பாடு, மிச்சமெல்லாம் எங்களுக்கு. காய்ஸ் அந்த உருண்டையில இதையும் சேர்த்து இருக்கலாம். ஆனா அது 6வது டேஸ்டிங்க. 3 6 9 11 தான் இருக்கு. 11 தானே? 11 வந்தது பெரிய விஷயம் உனக்கு. गाइस ஒரு 50 வர மாட்டேங்குது. அதான் இத வந்து இப்போ சரியா 3 பிரிங்க. 3 பிரிச்சாலும் வராது. ஒண்ணா பிச்சு பிரிங்க சரியா? அப்படிதான். நீ பெரிய ஆளுன்றனால நீ ஆம்பளை பிள்ளைன்னு உனக்கு கொண்டு. இந்த ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள கணக்கெல்லாம் இதுல வராது गाइस. இல்ல அது வீடியோல ரெக்கார்ட் ஆயிருச்சு. சின்ன துண்டை எடுத்து மாத்தி டக்குன்னு பெருசா வச்சா பாத்தீங்களா? இதுல இருக்கு. இது யாருக்கு ஹரிக்கா? இது தம்பிக்கு. ஏய் 11 எப்பறா 12 ஆச்சு? இல்ல இப்ப ஒண்ண எடுத்து நாங்க பிச்சு வச்சோமே. சரி வச்சிட்டு எங்களுக்கு 3 தரம் உண்டு. இது அரையாது. ஆனா அதெல்லாம் கணக்குல இப்ப 4 ஈக்குவலா இருக்கு. இப்ப ஏ வேலை நான் பார்க்கலாம் தானே. என்ன பண்ற? மாவு போட வேணாம். 4 உருண்டை ஒண்ணாக்கிட்டேடி. நான் திரும்ப உருண்டை பிடிச்சிக்குவேன். மிஸ்டி பாருங்க பர்றன்னு வேலை செய்யுது. டக்கு புக்குன்னு. கைதான் மேல இது வாய பாரு. அப்பா நீங்க இந்த மைக்ல சவுண்ட் கேடுச்சா தெரியல. மிஸ்டி பிணையும் போது பேசாம வேலை செய்ய. பாத்தீங்களா உஸ்ஸுன்னு. ஓகே गाइस நம்ம ஹாலில் போயிருந்து சாப்பிடுவோம். அவங்க உருண்டையை தூக்கிட்டு வாங்க. நம்மட ஸ்ரீலங்காக்கள் பார்த்தாங்கன்னா நம்மட அந்த ஆதங்கம் அவங்களுக்கு விளங்கும்.
ஏன்னா இதில் டேஸ்ட் பட்டவங்களுக்கு. அவன் குட்டி குட்டி எத்தனை உருண்டை பிடிக்கிறான்னு பாருங்க. அவர் உருண்டை பிடிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே இங்கே ஒரு உருண்டை காலி ஆயிடுச்சு. வாழைப்பழம் சேர்ந்தோடனே செம்மையாக இருக்கு. அம்மாவுக்கு உருண்டை காலி ஆகிட்டே போகுதுன்னு கவலை. எனக்கு தான் இருக்கு. இருந்தாலும் அந்த பேக்கெட் முடிஞ்சா அப்புறம் கவலைப்படணும். சாப்பாட்டுக்காகவே இப்போ சூப்பர்மேன் பவர் இருந்தால், இப்போ நீங்கள் வந்து ஜட்டியை வெளியே போட்டிங்கன்னா சூப்பர்மேன் ஆயிடலாம்னா, ஜட்டியை வெறுக்கிற நானே 10 ஜட்டியை போட்டு ஊருக்கு போயிடுவேன் நேரம் சூப்பர்மேனை பறந்து. ஓகே, நாங்கள் இப்போ இதை ஃபைனலில் இதை சாப்பிட்டு முடிக்க போகிறோம். எங்களோட ஒரு சின்ன அல்பத்தனமான ஒரு ஆசை கடையில் பார்த்தோம், கிடச்சிது. அது உங்களோடய ஷேர் பண்ணுவோன்னு எடுத்து வந்திருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கும், ஏன்னா பழமையை விட ஓவராக பேசியிருப்பேன் நான். சந்தோஷத்தில் லென்த்தாக போனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நாங்கள் எங்களோட சமபோஷை என்ஜாய் பண்ணுறோம். உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். டேக் கேர். Bye.